Welcome back students. English Unit 10 My Feelings மலர் ஒரு புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.1 Circle the words of emotions or feelings கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி சந்தோஷமாக இருக்கிறது, ஆங்க்ரி கோவமாக இருக்கிறது, ஸ்கேர்டு பயமாக இருக்கிறது, ஹங்க்ரி பசி எடுக்கிறது, தர்ஸ்டி தாகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.2 ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்குரிய கரெக்டான சென்டென்ஸ் நம்ம ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா சோகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோகமாக இருந்தால் சேடு. ஸோ ஷீ ஃபீல்ஸ் சேட். அதுதான் ரைட் ஆன்சர். ஏன்னா ஷீ ஃபீல்ஸ்ட் சர்ப்ரைஸ்ட் வராது. நெக்ஸ்ட் 10.3 லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ். இந்த பிக்சரை பார்த்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் அதை தான் நம்ம க்ளூவாக யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட் படத்தில் ராஜுன்ற ஒரு பையன் அந்த படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் அந்த பையன் உடச்சிட்டு இருக்கான். அவன் சோகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு கீழேயே ராஜுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பையன் பேர் ராஜுன்னு அண்டர்ஸ்டுட். ஸோ ராஜு இஸ் சேட். அவன் சோகமாக இருக்கான் இல்லையா, அப்போ நம்ம சேடுன்னு எழுதணும். அடுத்த படத்தில் ஒரு பையனோட ஷர்ட் கிழிஞ்சு போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகிடுது, ஷாக் ஆகிடுது. அந்த பையனுக்கு கீழே ராகுல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுல் இஸ் ஷாக்டு தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ். ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்குரிய வேர்ட்ஸ்க்குரிய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் சேட், எஸ்ஏடி சேட். நெக்ஸ்ட்டு கோவமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்க்ரி, ANGRY ஆங்க்ரி. நெக்ஸ்ட் பிக்சரில் ஒரு பாப்பா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாப்பி, HAPPY ஹாப்பி. நெக்ஸ்ட் பிக்சரில் ஒரு பாப்பா டம்ளர் கையில் வச்சுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவளுக்கு தாகமாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஸ்டி, THIRSTY தேர்ஸ்டி. நெக்ஸ்ட் படத்தில் ஒரு பையன் பயப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பயமாக இருந்தால் இங்கிலீஷில் அஃப்ரைடு. ஸோ த ஸ்பெல்லிங் ஃபார் அஃப்ரைடு இஸ் AFRAID அஃப்ரைடு. ஓகே, நெக்ஸ்ட் 10.5 ரீட் அண்ட் ஷேட் த ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்கிற பேசேஜை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஜெஸி, கவிதா, அபாஸ், நளினி அண்ட் பீட்டர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 5 பேரும் நண்பர்கள். ஜெஸி, கவிதா, அபாஸ், நளினி, பீட்டர். ஜெஸி ஃபீல்ஸ் ஹாப்பி வென் ஷீ பிளேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் போது ஹாப்பியாக இருப்பாளாம், சந்தோஷமாக இருப்பான். கவிதா ஃபீல் சேட் வென் ஷீ இஸ் அலோன். கவிதா அவள் தனியாக இருக்கும் போது சோகமாக இருப்பாளாம். அபாஸ் ஃபீல்ஸ் ஆங்க்ரி வென் இஸ் ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் இஸ் டாய்ஸ். அபாஸ்க்கு எப்போ கோவம் வரும்னா, எப்போனா அவனோட ஃப்ரெண்ட் அவனுடைய டாய்ஸ் சொப்புகளை உடச்சிட்டானா அவனுக்கு அபாஸ்க்கு கோவம் வருமா. நளினி ஃபீல்ஸ் ஸ்லீப்பி வென் ஷீ இஸ் டயர்டு. நளினிக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்காளோ அப்போல்லாம் அவளுக்கு தூக்கமாக வருமா. பீட்டர் ஃபீல்ஸ் அஃப்ரைடு வென் டாக்ஸ் பார்க் அட் ஹிம். பீட்டருக்கு நாய்கள் அவனை பார்த்து குறைச்சிதுன்னா பீட்டருக்கு பயமாக இருக்குமா. ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜெஸி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் போது ஹாப்பியாக இருப்பாள். கவிதா தனியாக இருக்கும் போது சேடாக இருப்பாள். அபாஸ் அவனுடைய ஃப்ரெண்டு எதனா டாய்ஸ் உடச்சிட்டானா கோவமாக இருப்பான், அதாவது ஹேங்க்ரியாக இருப்பான். நளினி டயர்டாக இருக்கும் போதெல்லாம் தூக்கமாக வருமா அவளுக்கு, அதாவது ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவாள். பீட்டருக்கு நாய்களை பார்க்கும் போதெல்லாம் நாய்கள் எப்போ அவனை குறைக்குதோ அப்போ அவனுக்கு பயமாக இருக்குமா, அஃப்ரைடாக இருக்குமா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, now the first question, how does Abbas feel?
அப்பாஸ்க்கு வந்து என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரைட் ஆன்சர் இஸ் ஆங்க்ரி. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாய்ஸ்லாம் உடச்சிட்டான்னா அவன் ஆங்க்ரியாக ஃபீல் பண்ணுவான். நெக்ஸ்ட், ஹவு டஸ் நளினி ஃபீல் வென் ஷீ இஸ் டயர்டு? நளினி வந்து டயர்டாக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவான்? த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்லீப்பி. நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், வென் டஸ் ஜெஸ்ஸி ஃபீல் ஹாப்பி? ஜெஸ்ஸிக்கு எப்போது சந்தோஷமாக இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா வென் ஷி வின்ஸ் எ ரேஸ் வராது, வென் ஷி கோஸ் ஃபார் எ ரைடு வராது, வென் ஷி பிளேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட் ஆன்சர். வென் ஷி ஈட்ஸ் ஹர் ஃபேவரட் டிஷ்ஷும் வராது. ஏன்னா நமக்கு பேசேஜில் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் போது தான் சந்தோஷமாக இருப்பான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின், விச் எமோஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த பேசேஜ்? எந்த எமோஷன் வந்து பேசேஜில் கொடுக்கல? ஆங்க்ரி கொடுத்துருக்காங்க, சர்ப்ரைஸ்டு தான் கொடுக்கல, அஃப்ரைடு கொடுத்துருக்காங்க, ஹாப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சர்ப்ரைஸ்ட். நவ் த ஃபிஃப்த் கொஸ்டின், how will you feel when your dress tears suddenly? உன்னோட ட்ரெஸ் வந்து சடனாக கிழிஞ்சிடுது. சடனாக கிழியும் போது உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஹாப்பி வராது, சேட் வராது, ஷாக்டு, ஆங்க்ரி. அப்போ ஷாக்டு தான் ரைட் ஆன்சர். இப்போ சேடு கூட வரலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா டேர்ஸ் சடன்லின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் கிழிஞ்சுதுன்னா சேடும் வரலாம், ஷாக்டும் வரலாம். ஆனால் இங்கே சடன்னா திடீர்னு உங்களோட ட்ரெஸ் கிழியுது. அப்போ திடீர்னு கிழியறதால ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷாக்டு தான் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.6, டிக் த பிக்சர், ரைட் அண்ட் ரீட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். வாட் டு யூ லைக் டு டூ இன் ஸ்கூல்? உங்களுக்கு ஸ்கூலில் என்ன செய்ய பிடிக்கும்? சப்போஸ் உங்களுக்கு விளையாட பிடிச்சதுன்னா ப்ளேவை டிக் பண்ணிவிட்டு ஐ லைக் டு ப்ளே இன் ஸ்கூல்னு அந்த ஸ்பேஸில் ப்ளே எழுதிட்டு ஐ லைக் டு ப்ளே இன் ஸ்கூல்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரீட் பண்ணி காமிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரீடு படிக்க பிடிச்சதுன்னா ரீட் டிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரீடுன்னு எழுதணும். ஆர்இஏடி ரீடுன்னு எழுதிட்டு ஐ லைக் டு ரீட் இன் ஸ்கூல்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட படித்து காமிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிச்சதுன்னா அங்கே டான்ஸ் டிக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பேஸில் டான்ஸுன்னு எழுதணும். ஐ லைக் டு டான்ஸ் இன் ஸ்கூல்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரீட் பண்ணி காமிக்கணும். உங்களுக்கு வரைகிறதுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ட்ரா டிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரான்னு எழுதிட்டு ஐ லைக் டு ட்ரா இன் ஸ்கூல்னு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ரீட் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி தான் ரைட் பிடிச்சா அங்கே ரைட் எழுதணும். ஐ லைக் டு ரைட் இன் ஸ்கூல்னு ரீட் பண்ணணும். சிங் பிடிச்சதுன்னா அங்கே டிக் பண்ணிவிட்டு அந்த பிளாங்கில் சிங் எழுதிட்டு ஐ லைக் டு சிங் இன் ஸ்கூல்னு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ரீட் பண்ணி காமிக்கணும். நான் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ரீட் டிக் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் ரீடுன்னு எழுதிட்டு ஐ லைக் டு ரீட் இன் ஸ்கூல்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் படித்து காமிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.7, ரைட் எ சூட்டபிள் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். அந்த பிக்சருக்குரிய சரியான சென்டென்ஸ் நம்ம எழுதணும். ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ரீட் இன் ஸ்கூல், நாங்கள் பள்ளியில் படிப்போம். அடுத்த படத்தில் குழந்தைங்க விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ப்ளே இன் ஸ்கூல்னு வரணும். அடுத்த படத்தில் குழந்தைங்கள்லாம் வந்து வரைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ட்ரா இன் ஸ்கூல், இல்லைன்னா வி கலர் இன் ஸ்கூல் கூட எழுதலாம். அடுத்த படத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்து பாட்டு பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி சிங் இன் ஸ்கூல் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 10.8, ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன். இங்கே கொடுத்துருக்கிற வேர்டு வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சேடு கொடுத்துருக்காங்க. ராம் வாஸ் சேடு. நெக்ஸ்ட் ஹாப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எதனா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நான் இங்கே ஐ எம் ஹாப்பி டு see youன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆங்க்ரி கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் ஆங்க்ரி அட் அ ஃப்ரெண்ட். அவங்க ஃப்ரெண்டு மேலே கோவமாக இருக்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட். 2 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேசேஜில் ரைட் த பேசேஜ் த டாக்ஸ் அபவுட் ஃப்ளாஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேசேஜில் தான் ஃப்ளாஸ் நேம்ஸ் தான் வருது. ஸோ நம்ம செகண்ட் பேசேஜ் தான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பேஸை நம்ம எழுதணும். அகிலா கோஸ் டு த மார்க்கெட் வித் தர் ஃபாதர். அகிலா மார்க்கெட்டுக்கு அவங்க அப்பா கூட போகிறான். ஷீ பைஸ் சம் மேரிகோல்ட்ஸ், சன்ஃப்ளவர்ஸ்,
ரோசஸ், ஜாஸ்மின்ஸ் அண்ட் லில்லிஸ். அங்கே போயிட்டு நிறைய பூக்கள் வாங்குறா. சன்ஃப்ளவர்ஸ் வாங்குறா, ரோசஸ் வாங்குறா, சூரியகாந்தி, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, லில்லி, மேரிகோல்டுன்னு நிறைய பூக்களை வாங்குறா. தே லுக் வெரி பியூட்டிஃபுல். அந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்போ இந்த பேசேஜ் தான் நம்ம கொடுத்துருக்குற ஸ்பேஸில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட். இதற்குரிய சென்டென்சஸ் நமக்கு டிஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. மை ஸ்கின் இஸ் ஹார்ட், அவர் ஹோம் இஸ் த பெஸ்ட், த கேமல் ஆஸ் அ ஹம்ப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.10 ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். ஃபஸ்ட்டு ஐ ஆம் அ பாய், நான் ஒரு பையன். அப்போ ஒரே ஒரு பையன் தனியாக இருக்கிற படத்தை நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஆர் அ சிங்கர். யூ ஆர் அ சிங்கர்னா நீ ஒரு பாடகி, இல்லைனா நீங்கள் ஒரு பாடகர். அப்போ யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் குறிக்கிறது தான் அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு படம் தான் கரெக்டு. ஏன்னா செகண்ட் படத்துலையும் பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனா நீங்கள்னு இன்னொருத்தவங்கள நம்ம குறிக்கிற மாதிரி வர்றதால ஃபஸ்ட் படம் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஷீ இஸ் அ கேர்ள், அவள் ஒரு பெண். அப்போ ஃபஸ்ட் படத்தை நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.11 கம்ப்ளீட் த சென்டென்சஸ். இங்கே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் வச்சு நம்ம அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ டேஷ் அ கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஐ ஆம் அ கேர்ள்னு வரணும். நெக்ஸ்ட்டு ஷீ டேஷ் எ டாக்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஷீ இஸ் அ டாக்டர்னு வரணும். நெக்ஸ்ட் வி டேஷ் சிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வி நான் ப்ளூரல் ஃபார்ம், அங்கே வி ஆர் சிங்கர்ஸ்னு வரணும். நெக்ஸ்ட் 10.12 ஃபார்ம் சென்டென்சஸ் அண்ட் ரைட். இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் எ கேர்ள், இல்லைன்னா ஐ ஆம் எ பாய் கூட எழுதலாம். நெக்ஸ்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஷீ இஸ் அ டான்ஸர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.13 ரீட் அண்ட் ரைட். Read the story in page 121. Identify the lines 4 little rabbits and 5 little frogs. Underline them. Write these passages which start with these lines. அதாவது நம்ம பேஜ் நம்பர் 121 நம்மளோட டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4 லிட்டில் ரேபிட்ஸ் எங்கே இருக்கோ நம்ம அதை கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணணும். அதே மாதிரி 5 லிட்டில் ஃப்ராக்ஸ் எங்கே இருக்கோ அதையும் நம்ம அண்டர்லைன் பண்ணிவிட்டு write these passages which start with these lines. இந்த லைன்ஸ் வச்சு ஆரம்பிக்கிற பேசேஜை நம்ம இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் புக் பார்த்து நம்ம எழுதணும். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேசேஜ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 4 little rabbits hop by. Come play with me, said little bear. We are sorry, not now, said the little rabbits. Or we will be late for school. They go away. 5 little frogs hop by. Come play with me, said little bear. We are sorry, not now, said the frogs. Or we will be late for school. They go away. இந்த பேசேஜஸ், இந்த 2 பேசேஜஸ் தான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் நம்ம எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட் பேசேஜ் 4 little rabbitsன்னு ஆரம்பிக்குது. செகண்ட் பேசேஜ் பார்த்திங்கன்னா 5 little frogsன்னு ஆரம்பிக்குது. அதை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மை ஜேர்னல், மை ஃப்ரீ டைம்ஸ். நம்ம ஃப்ரீ டைமில் என்னென்ன பண்ணுவோமோ அதுக்குரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஐ லைக் டு டான்ஸ், ஐ லைக் டு வாட்ச் டிவி, ஐ லைக் டு மேக் கிராஃப்ட்ஸ், ஐ லைக் டு ப்ளே, ஐ லைக் டு சிங். நெக்ஸ்ட் மை ஃபீலிங்ஸ் ஃபார் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ லாஃப் வென் ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பேன். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம வென் என்ற ஸ்ட்ரக்சர், வென் ஐ ஆம் என்ற ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி நம்ம எழுதணும். ஐ க்ரை வென் ஐ ஆம் சேட். நான் சோகமாக இருக்கும் போது அழுவேன். ஐ ஸ்லீப் வென் ஐ ஆம் டயர்டு. நான் டயர்டாக இருக்கும் போது நான் தூங்குவேன். ஐ ட்ரிங்க் வாட்டர் வென் ஐ ஆம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கும் போது நான் தண்ணீர் குடிப்பேன். ஐ ஈட் வென் ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு பசி எடுக்கும் போது நான் சாப்பிடுவேன். இது மாதிரி நீங்களே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.